வேதம் இப்படியா சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த 9 மாதங்கள்ல இந்த 7ஆம் தேதியில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ விதங்களிலே நமக்கு பலன் தந்திருக்கிறார், எத்தனையோ விதங்களிலே நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். வேலை செய்கிற ஸ்தலத்துல, குடும்பத்துக்குள்ளாக, நண்பர்கள் மத்தியில, எந்த இடத்துலலாம் நாம் புறக்கணிக்கப்பட்டோமோ அந்த இடத்தெல்லாம் கர்த்தர் நம்மை அங்கீகரித்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம தலை மறைக்கப்பட்டிருக்கணும்னு நினைச்சிருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை எல்லாருக்கு முன்னாடியும் உயர்த்தி காண்பித்திருப்பார். அல்லேலூயா. நம்ம விழுந்துருவோம்னு நினைச்சவங்க முன்னாடியே கர்த்தர் எழுமிக்க பலன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 9 மாதங்கள் அப்படி நன்மை செய்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்கெல்லாம் கண்களை மூடி வாய்களை திறந்து அந்த நல்ல தேவனை எப்படிலாம் துதிக்க முடியுமோ, வாயை திறந்து எவ்வளவு அவரை துதிக்க முடியுமோ. எனக்கு சுகம் கொடுத்தீங்கப்பா, போன வாரம் இந்த இடத்துல என்னால் உட்கார முடியல, அந்த அளவுக்கு பலவீனம் இருந்தது, இன்னைக்கு என்னை பலத்தோடு கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறீங்கப்பா. கடந்த நாட்களில் ஏற்பட்ட அந்த விபத்து பயங்கரமானது சுவாமி, ஆனால் பெரிய சேதம் வராதபடி என்னை பலனடையே செய்து பாதுகாத்தீங்களே, என் பிள்ளைங்களை பாதுகாத்தீங்களே, என் தகப்பனை பாதுகாத்தீங்களே, என் தாயை பாதுகாத்தீங்களே. நன்றி சொல்லுங்க. வேலை செய்கிற ஸ்தலத்துல கர்த்தர் நம்மை தாங்கினாரு, தப்புவித்தாரு, உள்ளங்கைகளில வரைந்து வைத்தாரு. நீ அக்கினியில நடக்கும்போது வேகாதிருப்பா என்று வேதம் சொல்லுகிறது. தண்ணீரிலே நடந்தாலும் அது மேல வந்தாலும் நீ மூழ்காதிருப்பா என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிற வண்ணமாய் உங்களை என்னையும் காக்கும்படிக்கு கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூடவும் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள நானும் ஆராதிக்கிற அந்த நல்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாய்களை திறந்து ஆமாப்பா நான் விசுவாசிக்கிறேன் நன்றி சொல்லுங்க. என் பிள்ளைக்கு ஆண்டவரே பாதுகாப்பா இருந்தீங்கப்பா, என் மனைவிக்கு என் கணவனுக்கு பாதுகாப்பா இருந்தீங்கப்பா, ஆண்டவரே என் இனஜன பந்துகளுக்கு முன்பதாக எனக்கு நன்மை செஞ்சீங்க, நன்மை செஞ்சீங்க. துதிங்க துதிங்க துதிங்க. இந்த முதலாவது வாரத்துல இந்த திருப்பந்தியில பங்கு பெற போகிற நீங்க உங்களுக்காக எல்லா பாவங்களையும் சிலுவையில சுமந்த இரட்சகருக்காக நன்றி சொல்லுங்க. அவர் சுமந்ததால நீங்களும் நானும் சுமக்காதபடி சுகமா இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி நன்றி சொல்லி அக்கினியில் கடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பான்னு ஒரு பாட்டு எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. கையை தட்டி சொல்லுங்க. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் ஜீசஸ். ஆமென். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். எல்லாரும் கண்ண மூடி எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா, கண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகல, மூழ்கி போகவில்லையப்பா. சொல்லுங்க. உங்க கிருபை, உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, ஆமென், எங்கள் ராஜா, ஆமென், நாங்கள் போற்றிடும். எல்லாரும் எல்லாரும் கையை தட்டி ஜீசஸ் எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். எங்கள் கண்மலை நீ, தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். எங்கள் கண்மலை நீ.
யோசனையால் தகுதி கொடியாற்றின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கொடியாற்றின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், எங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிட புறமிடப்பட்டோமையா மாற்றிவிட்டீர். ஒன்றாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் இருதயம் தந்துவிட்டீர். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டீர். ஆமாப்பா, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் ஒரு புது பலம் இறங்கட்டும், ஒரு தயவு இறங்கட்டும். எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை, கண்மலை எங்கள் தேவன். எங்கள் தேவன் நீர், ரப ஷகத ராஜா நீர், ரப ஷகத நரியதன. கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் பலவித சோதனையா கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிட புறமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றினீர். பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் இருதயம் தந்துவிட்டீர். ஆமென். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் அந்த அபிஷேகம் வந்தா போராட்டங்கள் முடியும், எல்லா சூழ்நிலைகள் மாறும். ஆமென். அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும். கையை தட்டி சொல்லுங்க, எங்கள் தேவன் நீர், எல்லாரும் எல்லாரும் ராஜா தேவ பிரசன்னம் நாங்கள் சபையை நிரப்பட்டும். எங்கள் அக்கினி இறங்கட்டும். ரப கப தூரா மாஷகதனா. எங்கள் ராஜா எல்லார் மேலேயும் ஒரு அக்கினி இறங்கட்டும். ஐயா மார்கள் மீது, அம்மா மார்கள் மேல, பிள்ளைகள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல. ரப ஷகதனா ரியதர வாக்கரம். போற்றிடும் ஜீசஸ். எங்கள் தேவன் நல்ல கையை தட்டி கண்ணை மூடி. ஆமென். அக்கினி இறங்கட்டும். போற்றிடும் Fire in the name of God. இயேசுவின் வல்லமை நாமத்தினால் எங்கள் ராஜா நீர், Fire. போற்றிடும் ரப கப கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் கண்மலை. நல்ல கையை தட்டி துதிக்க 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 பலன் இறங்கட்டும். எல்லாம் வியாதிகள் மறையட்டும். முழங்கால்கள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். தலைவலிகளை கொண்டு வருகிற சத்துரு வெட்கப்பட்டு போகிறான். கரங்களை தட்டி ரப ஷகதன் அரியதர வாக்கரம். சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு தேவன் ஒரு விடிவு காலத்தை வைத்திருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை வச்சிருக்கிறார், ஒரு முடிவு வச்சிருக்கிறார். என்னால முடியலப்பான்னு சொல்லுகிற உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கிற உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க தொடர்ச்சியாக உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கலாம், தொடர்ச்சியாக சோதனையை சந்தித்து கொண்டு வருகலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பொன்னாக மாற்றி விட்டேன், பொன்னாக மாற்றி விட்டேன், புது இருதயம் தந்துட்டேன். உடைக்கப்பட்ட இருதயம் என் அன்பு மகளே மகனே இன்னைக்கு மாறுகிறது. நீ நொறுக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன் காயங்களை கட்டி இப்போ புது பலனால் நிரப்புகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, அப்பா புது பலன், புது பலன், புது இருதயம், கண்ணீர் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை. சிலர் நினைக்கிறீங்க படுக்கும் போது நிம்மதியான தூக்கம் கூட வர மாட்டேது. ஒரு தூக்கம் கூட நிம்மதியா இல்லப்பா எனக்கு அப்படி நிற்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவருடைய
கரம் உங்கள் மேலே அபிஷேகமாக இறங்குகிறது. உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். தாவீது இப்படிதான் பல முறை நினைச்சான். எத்தனையோ பேர் எங்க வீட்டில் இருக்கிறாங்க, என் கூட பிறந்தவங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன ஆடு மேய்க்கிறதுக்கு எங்க அப்பா அனுப்பிட்டாரு. தாவீது இப்படிதான் பல முறை நினைச்சான். அவங்கெல்லாம் நல்லா தூங்குறாங்க, அவங்களாம் நல்லா சாப்பிட்றாங்க. சோதனையில அவன் கடந்து வந்தான். தாவீதுடைய வாழ்க்கையில அப்பாவுடைய பாசம் நிறைவா இல்லை, அம்மாவுடைய பாசம் இல்லை, சகோதரர்களுடைய பாசம் இல்லை. ஒரே வேலை தான் செஞ்சுன்னு இருந்தான். காலையில் ஏஞ்சாலும் ஆடு மேய்க்கிறது, நைட்டில் ஆடுகளை பாதுகாக்கிறது, இப்படியே அவனுடைய வேலை போச்சு. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் பார்த்தார். ஆடு மேய்த்தவனை அரசனாய் கர்த்தர் மாற்றினார். ஆடு மேய்ச்சவனை கர்த்தர் பார்த்தாரு. சகோதரர்களால ஒதுக்கப்பட்டவனை கர்த்தர் பார்த்தாரு. ஆடுதானே மேய்க்கிறான்னு விட்டவனை கர்த்தர் பார்த்தாரு. கர்த்தர் அரசனாய் மாற்றினார். சாமுவேலை அழைத்தார், தீர்க்கதரிசியை அழைத்தார், அபிஷேக தைலத்தை தலையின் மேல வைத்தார். அது வரைக்கும் தள்ளப்பட்டவன், மூளையில் இருந்தவன், மறக்கப்பட்டவன், மறுக்கப்பட்டவன் உயர்த்தல வைக்கப்பட்டான். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாளை வச்சிருக்கிறார். நீங்க உயர்த்தப்படுவீங்க. எல்லாரும் வாய்களை திறந்து இந்த சரணத்தை பாடலாமா? ஹல்லேலூயா. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீ புது இருதயம் சொல்லுங்க. பலவித சோதனையா அப்பாவை பார்த்து புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிய ஆமே புது இருதயம் தந்துவிட்டு என் தலையை கையை உயர்த்தி எங்கள் தலையை சொல்லுங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க. எங்கள் தலையை சொல்லுங்க அபிஷேகம் என் தலையை அபிஷேகம் செய்து கையை தட்டி சொல்லுங்க. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். இனி தள்ளப்பட்டவர்கள் இல்லை, எங்கள் தேவன் இனி வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லை. நான் புறம்பே தள்ளப்பட்டவன் என்று உணராமல் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர் விசுவாசிகள். கரங்களை தட்டி சொல்லுங்க. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. உணர்ந்து சொல்லுங்க. நான் தள்ளப்பட்டிருந்தேன், கர்த்தர் தயவாய் தூக்கினார். தூக்கப்படுவீங்க, உயர்த்தப்படுவீங்க. உங்களுடைய எல்லா பிரயாசத்துக்கும் பலன் உண்டு தேவ பிள்ளைகளே. நீங்க உங்களுடைய பிரயாசத்துக்கு பலனை அடைஞ்சே தருவீங்க. ஒரு நன்மை நடக்கலன்னு நீங்க நிக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக பரிந்து பேசுவேன். அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிச்சால் ஒழிய உங்களை விட மாட்டேன்னு யாக்கோபு சொன்னப்போ உங்க கரம் அவரோடு கூட இருந்துச்சு. என்னை ரட்சியும் என்று பேதுரு சொன்னபோது உங்க கரம் பேதுரு கூட இருந்துச்சு. அப்பா, என் எல்லையை பெரிதாக்குங்கன்னு சொன்னப்போ யாபேஸ் ஆசீர்வதிச்சு உங்க கரம் யாபேஸோடு இருந்துச்சுப்பா. இன்னைக்கு ஆண்டவரே என்ன ஆசீர்வதியோன்னு சொல்லுங்க, தப்பே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் வேண்டிக் கொள்ள தொடங்கினதுக்கு முன்பே கட்டளை பிறப்பிக்கப்பட்டதுன்னு வேதம் சொல்லுகிறது.